நாள் தான் இப்படி கடையில வேலை பார்ப்ப. என்னைக்கு முதலாளியா மாறுறதுன்னு சொன்னாங்க. சென்னையில உனக்கு ஒரு கடை பார்த்திருக்கேன், இனி நீ முதலாளியா இருக்கலான்னு சொல்லிட்டாரு. அதனாலதான்மா நான் அடிக்கடி சென்னைக்கு போனேன். ஏன் நம்ம வாழ்க்கையில் தடை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் பாவமே நமக்கு தடையாக இருக்கும். ஊரில் இருக்கிற சிலர் எனக்கு விரோதமாக எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இல்லாத பொல்லாததை சொல்லி திருமணத்தை தடுத்து போட்டுடுறாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்களே மேலதிகாரிகிட்ட போய் பொய்யானதெல்லாம் சொல்லி என்னுடைய ப்ரொமோஷனை தடுத்துட்றாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் கலையை கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் வழியை திறக்கும்போது எந்த மனிதனும் தடுக்கவே முடியாது. மாமியாராக இருக்கிற நீங்கள் என்ன நினைப்பீங்க? என் மக திருமணம் முடிச்சு போகிற இடத்துல அங்கே நல்லா வைக்கணும், அவங்க மாமியாரை போல் இருக்கக்கூடாது, ஒரு தாயை போல் என் மகளை நேசிக்கணும், என் மருமகனும் என் மகளை நல்ல அன்பாக வைத்துக்கொள்ளணும், என் மகன் அந்த இடத்துல போய் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மகளை குறித்து அப்படி நினைப்பீங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு வர்ற மருமகளையும் நீங்கள் அப்படி யோசிக்கணும். இனிமையான இனியலரம் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் தடைகள் மாறி நன்மைகள் கிடைக்கும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக கடினமாக உழைக்கிறோம், ஜெபிக்கிறோம், பல முயற்சிகளையும் செய்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் பல தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நம்மை மனம் தளர செய்து விடுது. பிரியமானவர்களே, தடை என்பது முடிவல்ல. தேவன் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் ஒரு புதிய பாதையின் தொடக்கமாக இருக்கலாம். மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை தேவனால் செய்ய முடியும். எனவே தடைகளை பார்த்து மனம் தளர்ந்து சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நம்முடைய வாழ்வில் காணப்படும் தடைகளை எல்லாம் மாற்றி தேவன் நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம் சகதிகளோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் துதி வேலையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு அதிக சந்தோஷம். நம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நினைக்காத வழிகளில அதிசயங்களை செய்கிற தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்த பொழுது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நின்ற பொழுது தம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலே செங்கடலை இரண்டாக பிளந்தவர். மன்னாவை வருஷிக்க பண்ணி அவர்களுடைய பசியை ஆற்றினவர். காடைகளை அனுப்பி அவர்களுடைய ஏக்கங்களை தீர்த்தவர். அவர் ஒரே ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொன்னா போதும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நல்ல ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று நல்ல கரங்களை தட்டி, உமக்கு உதவி தேவையில்லை, நீங்க தான் பெரியவர், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று சேர்ந்து பாடுவோமா? சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர்
முடிக்கும். உமக்கு உதவி தேவை. அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது. கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பீர். கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். காற்றை அனுப்பி காடை கொடுப்பீர். கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். யாவையும் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆராதிக்கிற இயேசு ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹalleluya. அவருக்கு நிகரான தெய்வம். அற்புதங்களை செய்கிறதுல அவருக்கு நிகரான தெய்வம் ஒருவருமே இல்லை. நாம நினைக்காத வழிகளில அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் குழம்பி போயிருந்தார்கள். எப்படி இந்த செங்கடலை நம்ம கடக்க முடியும்? எப்படி இந்த வனாந்தரத்துல நமக்கு ஆண்டவரால இறைச்சியை கொடுக்க முடியும்? எப்படி இந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழும் என்று குழம்பி போயிருக்கலாம். ஆனா அவர் நினைக்காத வழியில அற்புதங்களை செய்கிறவர். ஒருவேளை நம்ம நடந்து போகிற பாதை கரடுமுரடான பாதைகளாக இருக்கலாம். என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது, எங்க போயிட்டு இருக்கிறனே தெரியலையே அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் அவர் கரத்தை பிடித்து கொண்டு நம்ம நடக்கும் பொழுது நம்மை சரியான பாதைகளில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஆண்டவரே நான் போற பாதை என்ன என்று எனக்கு தெரியல, ஆனா நான் உம்மை நம்பி உங்களோட கரங்களை பிடிச்சு கொண்டு முழு விசுவாசத்தையும் உங்க மேல வச்சு உண்மையை நம்பி நான் நடக்கிறேன். ஆண்டவரே நீங்க என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நான் உங்க கரத்தை பிடிச்சா நான் அதை விட்டுருவேன். ஆனா நீங்க என் கரத்தை பிடித்து என்னை செவையான பாதையில நடத்துங்கன்னு ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க
உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். அறியாத வழிகளில் அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர். புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர். புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையை நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். தீமையை நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. ஆண்டவரே, மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர் நீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி எங்களை நீங்க நடத்த எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இனிய இல்லறம் துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்பத்திலும் துதிக்க வேண்டும், துன்பத்திலும் துதிக்க வேண்டும், நிறைவிலும் துதிக்க வேண்டும், குறைவிலும் துதிக்க வேண்டும். இப்படி எல்லா நேரத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதிக்கும் போது தேவ பிரசன்னம் நம் உள்ளத்தில் இருப்பதை உணர முடியும். இப்போதும் ஜோதிய கர்நாடகம் பார்க்கலாமா? இனிய இல்லறம் ஓ பின்னி ஒரு சாலினா ஜோதியக்கா. நான் அடிக்கடி சென்னைக்கு போனல, எதுக்குன்னு தெரியுமா? வேலை விஷயமா தானே? வேலை விஷயம்தான். அதே நேரம் சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கவும் போனேன். சொந்த கடையா? என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, சென்னையில ஒரு நல்ல இடத்துல கடையை பார்த்துட்டேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னங்க சொல்ல வரீங்க? இது தப்பு தானே? எப்படிமா தப்பாகும்? நீங்க வேலை பார்க்குற கடைக்கு துரோகம் பண்ற மாதிரி தானே? என்னங்க சிரிக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல ஜோதி. கடை பார்க்க சொன்னதே கடை ஓனர் தாமா. ஓனரா? ஆமாமா, ரொம்ப வருஷமா அவருக்கு உண்மையா இருந்ததுனால என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உங்க கூடவே இருக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு ஓனர் என்ன சொன்னார் தெரியுமா? எவ்வளவு நாள் தான் இப்படி கடையில வேலை பார்ப்ப, என்னைக்கு முதலாளியா மாறுறதுன்னு சொன்னாங்க. சென்னையில உனக்கு ஒரு கடை பார்த்திருக்கேன், இனி நீ முதலாளியா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனாலதாம்மா நான் அடிக்கடி சென்னைக்கு போனேன். என்னால இதை நம்பவே முடியலங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப எதுக்குமா கண் கலங்குற? ஆண்டவருடைய நடத்துதுல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஜோதி யோசிக்கிற? அப்போ நாம இந்த ஊரை விட்டு போக போறோமா? ஆமாமா. இத்தனை வருஷமா இங்கே இருந்தாச்சு, இப்ப திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறோம்ல, அதான் கொஞ்சம். கவலைப்படாத, நாம அப்பப்ப இங்க வரதானே செய்வோம். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க ப்ளீஸ். தம்பி, நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை சொல்லி வச்சிருக்கேன். இன்டர்வியூ எதுவும் அட்டென்ட் பண்ணுமா? நீ ஒன்னும் அட்டென்ட் பண்ண வேணாம், நான் எல்லாமே சொல்லி வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்யா. அது மட்டும் இல்ல,
உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு டீடைல்ஸ் தரேன். நாளைக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பா. என்னப்பா பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா எல்லாமே ஜோதி சொன்னா. நீ பணத்தை பத்தி கவலைப்பட வேணாம். அவங்கள கூட்டிட்டு போ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்ளோ காரியத்தை நீங்க எனக்காக செய்றீங்களே, உங்களுக்கு எப்படி கைமாறு பண்ண போறேனே தெரியல. நீ ஒன்னும் செய்ய வேணாம். நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நாளைக்கு ரமேஷ் அம்மாவை பார்த்து பேசலான்னு இருக்கேன். அவனோட திருமணமும் தள்ளி போதில்ல. ஆமா ஐயா, பாவம் அவன். அவனுக்கும் ஒரு நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பா நல்லது நடக்கும். என்ன மீனாட்சிக்கா இவ்வளவு தூரம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லம்மா, நானே உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன். சரிக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க. சரி, சுதா எப்படி இருக்கா? இப்ப கணேஷ் கூட தானே இருக்கா? ஆமா ஜோதி, அவ புருஷன் வீட்டுக்கு போய் 2-3 மாசம் இருக்கும். நல்லதுக்கா. சரி, நீங்க சொல்ல வந்த விஷயம்? ஒரு கெட்ட கனவு ஜோதி. என்ன கனவுக்கா? சுதாவுக்கும் கணேஷ்க்கும் சண்டை வர்ற மாதிரி பார்த்தேன். நீங்க வேற ஏதாவது நினைச்சிட்டு படுத்திருப்பீங்க. அதான் உங்களுக்கும் அந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கும். அப்படியா? கண்டிப்பா அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. என்ன சுதா, அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை தேடி நான் வீடு வரைக்கும் வந்தேன். நான் ஜோதி வீட்டு வரைக்கும் வந்திருக்கேன். நான் இங்கதாம்மா இருக்கேன். சரி, நீங்க அங்கே இருங்க, நாங்க அங்க வரோம். என்னாச்சு சுதா? நான் வந்து சொல்றேம்மா. போலாங்க. என்னாச்சுக்கா? சுதா தான், அவ இங்க வரலாம். இங்கேயா? ஆமா ஜோதி, என்னை தேடி அவ வீடு வரைக்கும் போயிருக்கா. நான் இங்க இருக்கிறதால அவ இங்க வரலாம். சுதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கீங்களா கணேஷ்? நல்லா இருக்கேன்க்கா. என்ன விஷயம் சுதா? நல்ல விஷயம்தாம்மா. நல்ல விஷயமா? அத உங்ககிட்ட சொல்லணும் தான் வந்தேன். இப்ப ஜோதி அக்காவும் இருக்கிறதால ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்படி என்ன விஷயமா? அம்மா, நான் கன்சீவா இருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிருக்க. இரு வரேன். இந்த ஸ்வீட் சாப்பிடுமா. இந்த கணேஷ், ரொம்ப சந்தோஷம்பா. இனி சுதாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கண்டிப்பாக்கா. மாப்பிள, எதுக்கு பைக்ல கூட்டு வந்தீங்க? சாரி அத்த. ஆமாங்க கணேஷ், கொஞ்சம் இனிமே கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. சரிக்கா. என் கண்ணீர் எல்லாம் மாறிடுச்சு சுதா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்னங்க இப்ப கொஞ்ச நாளாவே எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சுபி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் ஒரு இடத்துல நடந்து போறேன். அங்க ஜோகன் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். என்னை பார்த்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தனா. ஆனா நான் உனக்கு அன்னைக்கு உதவியே பண்ணல. உதவி பண்ணலையா? ஆமாமா. நேத்து கூட ஒரு கனவு கண்டேன். அதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு, அவனை சேர்த்துக்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுமா. அதனால ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. என்ன முடிவு? ஜோகனை நம்ம கூடவே வச்சுக்கலான்னு. உண்மையாவா சொல்றீங்க? உண்மைதான் சுபி. நான் ஜோகனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அவனும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்பா,
நீ நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தான்ப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா, நீங்க ஃபாரின்ல இருந்து வந்ததுல இருந்து வெளியிலேயே கூட்டிட்டு போல. இன்னைக்கு போவோமா? கண்டிப்பாமா, நம்ம எல்லாரும் போவோம். ஐ, இன்னைக்கு அம்மாவோட சாப்பாட சாப்பிட வேண்டாம். ஜான், சும்மா சொன்னமா. என்னமாமா அவசரமா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ஆமா மாப்ள, நாளைக்கு நீங்களும் மாலதியும் பத்திர ஆபீஸ் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா? பத்திரம் ஆபீஸ்க்கா? எதுக்கு மாமா? ஒண்ணும் இல்ல, என்னுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு மாத்ததான். சொத்தை மாத்த போறீங்களா? அதுக்கு என்ன மாமா அவசரம்? அவசரம்னு இல்ல, ஆனா அதுக்கான நேரம் இதானே. இப்ப நான் மாத்தினாதான் அது சரிப்பட்டு வரும். மாலத்தி ஏதாவது சொன்னாலா? இல்ல மாப்ள, யாரும் சொல்லல. இது நானா எடுத்த முடிவுதான். சரி மாமா, எத்தனை மணிக்கு வரணும்? காலையில ஒரு 10 மணிக்கு போவோம். சரி மாமா. ஜோதிய கர்நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? இப்பொழுதும் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். சகோதரி சொல்லும் காரியங்களை கவனமாக கேட்டு விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிங்க. நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த இனியலரம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுத்து அநேகரை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அநேக குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்திருக்கிறது, மாற்றங்கள் வந்திருக்கிறது. சுபாவங்களிலே, குடும்பத்திலே கர்த்தர் நிறைய மாற்றங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம பார்க்கும் பொழுது, அநேகர் சொல்லும் பொழுது கேட்டு கர்த்தரை நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்னா, தடைகள் மாறி நன்மைகள் கிடைக்கும், தடைகள் மாறி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம் இல்லையா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான தடைகள், ஆசீர்வாதத்துக்காக பல விதத்தில் பிரயாசப்பட்டு அது தடையாயிரும். திருமணத்துக்காக நிறைய பிரயாசப்படுவாங்க, அநேக வரன்கள் பார்ப்பாங்க, தடையாயிரும். ஒரு வீட்டை கட்டிடணும், நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுறோம், வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டவே முடியாதா, நாங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டோமே, ஒரு வீடு கட்டுறக்கு வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிரயாசம் படுறாங்க, தடையாயிருது, ஆரம்பிக்கவே முடியல. படிக்கணும்னு பிள்ளைங்க நிறைய இந்த படிப்பு படிக்கணும்னு சொல்லி பிள்ளைங்க ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, தடை. வேலைக்கு தடை, வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், இன்னும் வேலை கிடைக்கல, தடையாக இருக்கிறது. இப்படி அநேகர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும்தான் இவ்வளோ தடைகள், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ தடைகள் அப்படின்னு சொல்லி அநேகர் வேதனையோடு கூட சொல்கிறத நம்ம பார்க்கலாம். தடைகள் வருகிறது, ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தடைகளை மாற்றுகிறவர். வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை மாற்றுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிற ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட தடைகளை நீங்கள் ஒரு வேளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, என் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே கிடைக்க மாட்டேங்குது, ஆசீர்வாதமே இல்லை, எல்லா காரியத்திலும் நான் எடுக்கிற காரியத்தில் எல்லா தடைகள் தான் வருகிறது சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் இல்லையா? பலவிதமான தடைகள். ஏன் நம்ம வாழ்க்கையில் தடை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையில் பாவமே நமக்கு தடையாக இருக்கும். பாருங்கள், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு தடையே இல்லை. அவர் கரம் நீட்டப்பட்டு தான் இருக்கிறது, ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடையே இல்லை. ஆனால் அவர் நம்மை நோக்கி பார்க்கக்கூடாதபடி, நம்ம கூப்பிடும்போது அவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்க முடியாதபடி, நம்முடைய பாவங்கள் அவருக்கும் நமக்கும் நடுவாக வந்து அது தடையாக இருக்கிறது என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். தடை வந்து அந்த பாவம் கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடாதபடி அது தடையாக இருக்கிறது. இன்னும் பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் விசுவாசமே இல்லை. இந்த காரியத்தை ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாருங்கிற விசுவாசமே இல்லை, அவ்விசுவாசம். வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய அவ்விசுவாசத்தினால தான் இயேசு அந்த ஊரில் நிறைய அற்புதங்களை செய்ய முடியலன்னு சொல்லியெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவ்விசுவாசம் ஒரு தடை, பாவம் ஒரு தடை. இந்த மாதிரி தடைகளை எல்லாம் மாறுறதுக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல தடை
தடைகளையும் மாற்றி ஆசிர்வதிப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் தடைன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து நம்ம அர்ப்பணித்து செபிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்ம செபிக்க போகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தடை? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிற காரியங்கள், இன்றைக்கு நம்ம முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதபடி, கர்த்தர் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடாதபடிக்கு உங்களுடைய பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம செய்கிற பாவம், இன்றைக்கு அது உணர்றீங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு ஆண்டவர் என் தடையை மாற்ற என்னை ஆசீர்வதிங்க, எப்படி ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கு நம்ம சகோதரி நமக்காக ஜெபிக்க போகிறாங்க. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது, ஒரு வேளை என்ன பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத என்ன பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டா நமக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கும். ஆகவே சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் உங்களிடத்தில் காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இப்போ அதை அறிக்கை பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவார், உங்கள் தடைகள் எல்லாம் மாறும். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல தேவனே, இந்த இனிய நிகழ்ச்சியோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. தன் ஆசீர்வாதத்துக்கு தன்னுடைய பாவமே தடையா இருக்கு என்பதை உணராதபடி இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இசப்பா ஆண்டவரே, பாவத்தினால கர்ப்பத்தின் கனி தடை, ஆண்டவரே திருமண காலத்தில் தடை, தொழில் வியாபாரத்தில் தடை, ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஐயோ இந்த பாவம் செய்து விட்டேன் அதனால தான் இந்த தடை என்று சொல்லி, ஆண்டவரே இயேசுவே இந்த பாவத்தை உங்களுடைய சமூகத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து என் பாவத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க, என் பாவத்தை மன்னித்து இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரு என்று சொல்லி கண்ணீரோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவன் இரக்கம் பெறுவான் வேத வசனம் சொல்கிறதே. உங்க இரக்கத்திற்காக யார் யாரெல்லாம் அந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய பாவத்தை நீர் தயவாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவத்தினால் ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிள்ளைகள் கிடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோப்பா. நன்மைகளின் நாயகன் அல்லவா, வாழ வைக்கிற தேவன் நீங்க இயேசு அல்லவா. இயேசுவே எனக்கு இந்த ஆசீர்வாத தாருன்னு சொல்லி உண்மையாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். அநேக சாட்சிகளை நீர் எழுப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தகப்பனே, உண்மையாகவே தங்களுடைய குறைவுகளை பாவங்களை உணர்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தயவாக மன்னித்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை, அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்ம பெற்று அனுபவிக்க முடியலைன்னா, நம்ம நிறைய நாள் ஜெபிக்கிறோம், நிறைய முறை ஜெபிக்கிறோம், உபவாசித்தெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட அந்த காரியத்தில், இந்த காரியத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாருங்கிறத விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். அவ்விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. குறிப்பாக உங்கள் கணவருடைய ரட்சிப்புக்காகவோ பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காகவோ நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஜெபிச்சு முடிச்சுட்டு அவன்லாம் எங்கே ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு ஒரு அவிசுவாசம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. உங்கள் இருதயத்தில் அவிசுவாசம் இருக்குது இல்லையா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தடை? ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபிக்கவெல்லாம் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள், இந்த ஜெபிக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்யக்கூடாதபடி அவிசுவாசம் தடையாக இருக்குது. உணர்றீங்களா? நிறைய முறை அவிசுவாசமாக பேசுகிறோம் இல்லையா? எங்கே நடக்க போகுது, இது எங்கே நடக்க போகுதுன்னு சிந்திக்கிறோம் இல்லையா? இதுதான் தவறு. அப்போ அவிசுவாசத்தை, ஆண்டவரே நான் அவிசுவாசப்பட்டுட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்களும் இணைந்து அந்த அவிசுவாசத்தை அறிக்கையிட்டு, இனி நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த நன்மையை செய்யுங்க ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சப்பா. தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் ஜெபிக்க கேட்குறாங்க ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அவிசுவாசமே அதற்கு தடை என்பதை அறியாமல் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் இருக்கிறாங்க ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட அவிசுவாசம் ஒரு தடையாக காணப்படுகிறதா ஆண்டவரே? அநேக பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்குங்கிற ஒரு விசுவாசம் கூட இல்லாதபடிக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவிசுவாசத்தினால தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் நிற்கிறாங்க ஏசப்பா.
ஏசப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த நாட்களில் கூட அநேகருடைய அவிசுவாசத்தினால் அற்புதங்கள் செய்யக்கூடலே ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா ஆசீர்வாத தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டா ஆண்டவரே. அப்பா, அவிசுவாசத்தினால வருகிற தடைகள் விலகி போகும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எப்படி ஆபிரகாம் உம்மை விசுவாசித்தாரோ ஆண்டவரே, அதே போல இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தகப்பனே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீரப்பா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் சிந்தையில் இருக்கிற அந்த அவிசுவாசமான காரியங்கள், எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அடுத்தபடியாக கடைசியாக நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இப்போ அவிசுவாசத்தை அறிக்கையிட்டாச்சு, பாவத்தை அறிக்கையிட்டாச்சு. இப்போ எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும்படி சகோதரி ஜெபிக்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதத்தை நடத்த போகிறார். குடும்பத்தில், வியாபாரத்தில், தொழிலில், பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் மாறி, அந்த மந்த நிலைமைகள் மாறி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக போகுது. படிப்பில், வேலை காரியத்தில் காணப்படுகிற சகல தடைகளை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். நம்ம இணைந்து செபிக்கும் பொழுது பூமியில் 2 பேர் இணைந்து என்ன காரியத்துக்காக நம்ம கேட்கிறோம் அதையில் உண்டாகும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால சகோதரியோடு இணைந்து சகல தடைகளும் மாறும்படி இப்போ நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லாத்தையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நான் எந்த காரியத்தை செய்தாலும் தடையாக இருக்கிறதே, என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான தடைகள் விலகாதா என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே தடை இருக்கிறதே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்னுமாய் ஆண்டவரே, என்னுடைய வியாபாரத்திலே விருத்தி இல்லையே, நான் செய்கிறதான தொழிலிலே தடையாக இருக்கிறதே என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. நான் படிக்கிறதான படிப்பிலே எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை, தடையாக இருக்கிறதே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான தடைகள் விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையிலே தடைகளை கொண்டு வந்து இவருடைய ஆசீர்வாதத்தை திருடி வைத்திருக்கிறதான எல்லா சத்துருடைய தந்திர திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் நீர்தான ஆண்டவரே. தடைகளை தகர்த்து போடுகிறவர் நீர்தானே ஆண்டவரே. இவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து சென்று தடைகளை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மேற்படிப்பிற்கான வழிகள் திறக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கான வழிகள் திறக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிறதான தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து தங்களுடைய காரியத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி ஜெபித்த ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற சகல தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு இன்றைக்கு ஆண்டவரே துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களிலும் நீ நன்மையான காரியங்களை, நன்மையான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் நீட்டப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய குடும்பத்துக்கு நேரம் உம்முடைய கரம் நீட்டப்படுகிறதற்காக இன்றைக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று அந்த வேத வசனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்ட கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களில் நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். அதாவது தடைகளை மாற்றி கொடுக்கிற தேவன், தடைகளை நீக்குகிற கர்த்தர். கர்த்தருக்கு பல பெயர்கள் உண்டு. வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். அதே மாதிரி தடைகளை நீக்கி போடுகிறவர். வேதத்திலேருந்து சில பகுதிகளை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் தான் வழி நடத்தி கொண்டு வந்து செங்கடலின் கரையிலே பாளையம் இறங்குறாங்க. அப்பொழுது எகிப்தினுடைய சேனை, ராஜா தன்னுடைய படையோடு வந்து இவர்களை அடிமைப்படுத்த வேகத்தோடு புறப்பட்டு வருகிறான். ஒரு இராணுவம், எகிப்து தேசத்தின் இராணுவ ரத படை வருகிறது. இந்த பக்கம் முன்னேறி போக முடியாது. கடல் தடையாக நிற்கிறது. எப்படி முன்னேறி போகிறது? ஆண்டவர் பாருங்கள், ஒரு பெரிய அற்புதம் செய்கிறேன், பிள்ளைகளை பயப்படாதுங்க, நான் முன்னால் நடக்கிறேன்னு சொல்லி கடலை 2ஆக பிளந்தார். இது யாத்திராகம 14-15 அதிகாரங்களில் வாசிக்கும்போது தெளிவாய் நீங்கள் பார்க்க முடியும். 18 கிலோமீட்டருக்கு தேவன் கடலை 2ஆய் பிளந்து அவர்களை வழிநடத்தினதை சரித்திரத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்பவும் அந்த இடத்துக்கு நான் போய் செங்கடல் கரையில் நின்று அந்த இடத்தை பார்த்துருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கிது, அதனால் நீங்கள் பாரம் அடைஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை, வேலை தேடுகிற காரியத்தில் தடை, வீடு கட்டுகிற காரியத்தில் தடை, பிஸ்னஸை நடத்துகிற காரியத்தில் தடை, ஊழிய காரியத்தில் தடை, இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் தடை. அதனால் யாரோ நம்மளை தடுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க விட மாட்டேங்கிறாங்க. ஊரில் இருக்கிற சிலர் எனக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இல்லாத பொல்லாததை சொல்லி திருமணத்தை தடுத்து போட்டுடுறாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்களே மேலதிகாரிகிட்ட போய் பொய்யானதெல்லாம் சொல்லி என்னுடைய ப்ரொமோஷனை தடுத்துட்றாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் கலையை கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் வழியை திறக்கும்போது எந்த மனிதனும் தடுக்கவே முடியாது. அதனால் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் தடையாக இருந்த காரியத்தில் இனி தடைகள் நீங்கி வழிகள் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீங்க. யோபு என்ற பக்தன் சொல்கிறார். யோபு 42:2 வாசிக்கும்போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒன்றும் தடைப்படாது. உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு நீ வைத்திருக்கிற ப்ரமோஷன், உங்களுக்கு நீ வைத்திருக்கிற நன்மைகள் யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்யும்போது அவரை யார் தடுத்து நிறுத்த முடியும்? அதனால் தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். அப்படின்னா காரியங்கள் வாய்க்கும். அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிப்பீர்கள். சகோதரன் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனிய இல்லற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து ஜெபிப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். அருமையானவள ஊழியத்தின் பாதையில் சிலர் ஜெபிக்கும்படியாய், ஆலோசனை கேட்டு ஜெபிக்கும்படியாய் கடந்து வருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு குடும்பத்தில் நான் ஒரு மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிறேன், பாருங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் எனக்கு என் மகனுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மகள் தான் வேணும், அப்படித்தான் நான் ஜெபித்தேன். கர்த்தர் ஒரு மகளை என் மகனுக்கு மனைவியாய் கொண்டு வந்து கர்த்தர் இணைத்தாங்க. ஆனால் நான் நினைத்த வண்ணமாக இப்போ இல்லை. அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி தான் நாங்களும் திருமணத்தை முடித்தோம் என் மகனுக்கு. ஆனால் பாருங்கள், என் மருமக எங்களை நேசிக்கிறதில்ல, எங்களை மதிக்கிறதில்ல, எங்கள் வார்த்தையை கொஞ்சம் கூட கவனித்து கேட்பதும் கிடையாது, என்கிட்ட பேசுவது கூட கிடையாது. அது மாத்திரமல்ல, என் மகனை எங்களை விட்டே பிரிச்சுட்டாங்க. இப்படி சில மாமியார் சொல்லி வசனப்படுவாங்க, கண்ணீர் கூட வடிப்பாங்க. நாங்கள் கேட்குற காரியத்துக்கு கூட எங்களை பார்த்து பதில் சொல்ல மாட்டாங்க. மகளை போல் என் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டோடைய சமூகத்தை நான் விரும்பினேன். ரட்சிக்கப்பட்ட மக வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மகளை என் மகனுக்கு மனைவியாக தாங்கன்னு நான் ஜெபித்தேன்.
ஆனால் இந்த நாளில் அவள் நிமித்தமாக என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. நாங்கள் வயதில் பெரியவங்களாக நாங்கள் 2 பேரும், நானும் என் கணவர் ரொம்ப துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். நாங்கள் என் மகன்கிட்ட கூட மன விட்டு பேச முடியலை. இப்படிலாம் சொல்லுகிற தாய்மார் உண்டு. அதே நேரத்தில் பாருங்கள், மருமகள் ஸ்தானத்தில் இருக்க அருமையான சகோதரிமாரே வந்து என்ன சொல்லுவாங்க, ஆண்டி நல்ல குடும்பம், அவங்க வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்கு பயந்தவங்க, ஆலயத்தை நேசிக்கிறவங்க, இப்படியெல்லாம் தெரிஞ்சு தான் என் பெற்றோர் எல்லாம் விசாரித்து தான் அந்த திருமணத்தை ஒழுங்கு பண்ணினாங்க. என் கணவர் நல்லவர் தான், அவர் நான் சொல்கிறதெல்லாம் நல்லா புரிந்துக்கிடுவார். நாங்கள் 2 பேருமா இணைந்து செபிக்கிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், மாமியார் வந்து நான் என்ன சொன்னாலும் பாருங்கள் அதை தப்பாகவே புரிந்து கொள்கிறாங்க. நான் என்ன பேசினாலும், நீ எவ்வளோ செய்தால் வீட்டில் எவ்வளோ காரியங்களை நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் செய்யாத வேலையெல்லாம் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் வந்த பிறகு, என் புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு அவ்வளோ காரியத்தை நான் செய்கிறேன், அவங்கள விசாரிக்கிறேன். ஆனால் அவங்க மகளை நேசிக்கிற மாதிரி என்னை நேசிப்பதே கிடையாது. என் கணவற்றை பாருங்கள், என்னை குறித்த தவறான காரியத்தை சொல்லி கொடுப்பது நிமித்தமாக எனக்குள்ளாக என் கணவருக்குள்ளாக எத்தனையோ முறை வாக்குவாதங்கள், எங்கள் குடும்ப சமாதானம் கேட்டு போகுது. நாங்கள் ஒருவரை நேசிக்க முடியல. நாங்கள் இணைந்து ஜெபிக்கணும்னா கூட ஏதோ ஜெபிக்கிறோம். சில நாளில் அவங்க அம்மா அப்பா இதாக சொன்னது நிமித்தமாக என் கணவர் என்கிட்ட பேச மாட்டாங்க. அன்னைக்கு பாருங்கள், எங்கள் குடும்ப ஜெபமே அப்படி தடைப்பட்டு போயிடும். ஏன்னா அந்த வாக்குவாதத்தோடையே அவங்க வேலை முடிச்சு வந்தாங்கன்னா அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த வாக்குவாதத்தோடையே அந்த இரவு நேரத்தை கழிக்க வேண்டியதாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளு. இன்றைக்கி மாமியார் ஸ்தானத்தில், மருமகள் ஸ்தானத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே மாமியாராக இருக்கிற நீங்கள் எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மகளை வேணும் ஆண்டவரையும் செபிக்கிறீங்க, நல்ல காரியம். அந்த ரட்சிக்கப்பட்ட மகளாய் கொண்டு வாங்கன்ற ஜெபிக்கிறதோட, ஆண்டவரே அந்த ரட்சிக்கப்பட்ட மகள் எனக்கு ஒரு மகளை போல இருக்கணும், அவங்க நான் மகளை போல் நான் நேசிக்கணும், உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் நான் அவங்கள மகளை போல் ஏற்றுக்கொள்ளணும். அவங்க ஏதாவது சின்ன பிள்ளை தான் ஏதாவது செய்துட்டா கூட நான் அதை பெரிதாய் நினைக்காதபடி, அதை குறித்து நான் கவலைப்படாதபடி, அதை நான் பெருசுப்படுத்தாதபடி, அதை குறித்து என் மகன்கிட்ட எதுவும் தவறாய் சொல்லாதபடி, ஆண்டவரே இப்போமே நான் ஜெபிக்கிறேன், வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்காய் நான் அவளை மகளை போல் நேசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க, அந்த மனப்பக்குவத்தை தாங்க. ஏன்னா குடும்பத்தில் சில நாட்கள் ஏதாவது வார்த்தைகள் வரும், ஏதாவது சூழ்நிலைகள் வரும். அதற்கென்று நீங்கள் முதலாவதே ஆயத்தப்படுத்தணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட மகள் தாங்கன்னு செபிக்கிறது கட்டாயம் செபிக்கணும். அதோடு கூட உங்களை அர்ப்பணிக்கணும். மாமியார் ஸ்தானத்தில் இருக்க தாய்மார் உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நான் மகளாய் நேசிக்கக்கூடிய எனக்கு இருதயத்தை எனக்கு தாங்க, அந்த மனப்பக்குவத்தை தாருங்க, அந்த அன்பினாலே என்னை நிரப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் செபிக்கணும். அது மாத்திரமல்ல, மருமகள் ஸ்தானத்தில் வந்திருக்க அருமையான சகோதரிகளும் என்ன ஜெபிக்கணும்னா, எல்லார் வீட்லேயும் ஜெபிப்பாங்க, என் மக போகிற குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும். அருமையான சகோதரி நீங்கள் கூட என்ன ஜெபித்திருப்பீங்க, எனக்கு வர்ற மணமகன், எனக்கு வர்ற கணவர் நல்ல ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும், நான் போகிற குடும்பத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருக்கு பயந்த குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி நீங்களும் ஜெபித்திருப்பீங்க. ஜெபிக்கணும், கட்டாயம் ஜெபிக்கிறேன். அதோடு கூட உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நான் அந்த குடும்பத்துக்கு போகிறேன், என்னை கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் அனாதை தீர்மானத்தின்படி இந்த திருமணத்தை கர்த்தாவே நீங்கள் தான் ஒழுங்குபடுத்தினீங்க, என்னை தாழ்த்துகிறேன், நான் அந்த வீட்டுக்கு ஒரு மகளை போல போகணும். ஆண்டவரே சில சூழ்நிலைகள் மனது வேதனைப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் என்னை இப்போமே ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு என்னை ஆவியின் கனிகளாக நிரப்பிடுங்க. நான் மாமியார் நினைக்கவே கூடாது. என் கணவரை பெற்றெடுத்த ஒரு தாய், என் கணவரை வளர்த்து இந்த நாளை படிக்க வைத்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து எனக்கு ஒரு கணவனாக கொடுத்துருக்காங்களே, அதான் ஒரு தாயாராய் எனக்கு கர்த்தர் கொடுத்த அம்மாவாய் ஒரு தாயாராய் நான் நினைக்கணும். ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்மை ஆயத்தப்படுத்தணும். மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், வரப்போகிறவங்க நல்லா இருக்கணும், நான் போகிற இடம் நல்லா இருக்கணும்னு செபிக்கிறத விட கூட நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நான் அந்த குடும்பத்தில் இருக்க ஆசீர்வாதமாக நான் போகணும், நான் போகிற நிமித்தமாக என் மாமியார் மாமனார் சந்தோஷப்படணும், அந்த குடும்பத்தில் இன்னும் ஜெபாவி நிரப்பப்படணும், அந்த குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் காணப்படணும், அவங்களே சொல்லணும், ஆண்டவரே நீ வந்தது எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ சந்தோஷம் சொல்லி அவங்களே சொல்லணும். ஆண்டவரே அந்த அர்ப்பணிப்பின் ஜெபம் கட்டாய வேர். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கூட சொல்லுகிறது,
மத்திய 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, மனுஷர் உங்களுக்கு இவைகளை செய்யணும் விரும்புகிறீர்களோ நீங்களும் அப்படியே செய்யுங்கள், இதுதான் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மாமியாராக இருக்கிற நீங்கள் என்ன நினைப்பீங்க? என் மக திருமணம் முடிச்சு போகிற இடத்துல அங்கே நல்லா வைக்கணும், அவங்க மாமியாரை போல் இருக்கக்கூடாது, ஒரு தாயை போல் என் மகளை நேசிக்கணும், என் மருமகனும் என் மகளை நல்ல அன்பாக வைத்துக்கொள்ளணும், என் மகன் அந்த இடத்துல போய் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மகளை குறித்து அப்படி நினைப்பீங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு வர்ற மருமகளையும் நீங்கள் அப்படி யோசிக்கணும். இந்த மருமகள் இல்லை, நான் என் மகளை எப்படி வச்சுருந்தேனோ அப்படி இந்த மகளை நான் வைக்கணும், என் மகளை போல் நான் நேசிக்கணும். என்னை விட இளைய ஒரு வயது உள்ளவதான் ஏதாவது செய்துட்டா கூட நான் அதை பெரிதாக எண்ணக்கூடாது, அதை மன்னிக்கிற சுவாபம் எனக்கு வேணும். தேவ அன்பிலான நான் நிரப்பப்பட்டு என் மருமகளை நான் நேசிக்கணும், அந்த பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துருக்கணும், என் மகளும் என் மகனும் என் மருமகளும் நல்ல சமாதானமாக வாழ்ந்துருக்கணும், அவங்க குடும்பமாக ஊழியம் செய்யணும், அவங்க சந்தோஷம்தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தோடு காணப்படுவது தான் கர்த்தருடைய பார்வையில் பிரியமாக இருக்குது. மருமகளாக இருக்கிற நீங்கள் கூட அறிந்து கொள்ளுங்க, ரூத்து 1வது அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, அவங்க மாமியார் நகோமியை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நாம விட்டு போகவே மாட்டேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நானும் வருவேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் தேவன்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லும்படியாய் அந்த மருமகளுக்குள்ளாய் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் காணப்பட்டது. இன்றைக்கும் அருமையானவளே, மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளாக இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு இருதயம் காணப்படணும். ஆண்டோடைய சமூகத்தில் நீங்களும் என்ன நினைக்கணும்? நான் அந்த மாமியார் வீட்டில் சிலவங்க போனோன்னே தண்ணி கொடுத்துட போனோம், அது நல்லதான். ஒரு வகைக்கு பார்க்க போனால் அவங்கள பிள்ளைகளை தண்ணி கொடுத்துற வைப்பது ஒரு நல்ல காரியம்தான். அவங்க குடும்ப காரியத்தை பார்ப்பாங்க. அப்போ தான் மருமகளுக்கு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு பழக்கம், ஒரு பக்குவம், அந்த ஞானம், அந்த விவேகமெல்லாம் வரும். ஆனால் சில சூழ்நிலைகளில் சில குடும்பத்தில் ஒன்றா இருக்கணும்னு விரும்புங்க. அது நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஆலோசித்து கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் தீர்மானித்து கொள்ளணும். எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டோடைய சமூகத்தில் மருமகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் மாமியாரோட நான் உங்களோட எப்போ ஐக்கியப்பட்டு இருப்பேன். எப்படி ரூத்து சொல்கிறாங்க நகமையை பார்த்தா, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் தேவன் தான் என் தேவன் அப்படி சொல்லும்படியான ஒரு நல்ல தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு சகோதரியாய் காணப்பட்டாங்க. இப்போ நிறைய பேர் மாமியார் சொல்லுவாங்க, எப்போ பாருங்கள் சிஸ்டர் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாரந்தோறும் அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துறான். எத்தனையோ நாள் பாருங்கள், லீவாக விடுமுறை நாள் முழுது அதெல்லாம் போக வேண்டியதான், இருக்க வேண்டியது. அதுக்காக மாமியார் வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா அப்பா மறந்துடக்கூடாது, அதெல்லாம் போகணும். ஆனால் சில மாமியார் என்ன சொல்லுவாங்க, முழுவதும் எங்களை நேசிக்கிறத விட அவங்க பிள்ளைகளையுமே அவங்க அம்மா அப்பாவை தான் தாத்தா பாட்டி, அதுதான் நமக்கு தாத்தா பாட்டி, இப்படி பல ஆலோசனையெல்லாம் சொல்லுவது உண்டு. எங்களை நேசிப்பதில்லை, அவங்க தான் நேசிக்கிறதில்ல. என் மகளும் என் மருமகளும் என் மகனும் தான் எங்களை நேசிக்கிறது இல்லைன்னா பேரன் பேத்தியை கூட எங்கள் அன்பிலேருந்து பிரிக்கிறாங்க. அப்படியா இல்லை. நகோமி என்ன சார், நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நகோமியை பார்த்து ரூத்து சொல்கிறாங்க, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் தேவன்தான் என் தேவன் சொல்லும்படியான ஒரு மாமியாரை நேசிக்கக்கூடிய இருதயத்தை ரூத்து பெற்றிருந்தாங்க. அவங்களை கனப்படுத்துகிற அனுபவம் காணப்பட்டது. அவங்களோடு கூட இணைந்து உங்கள் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லும்படியான இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வந்துடுங்க. இன்றைக்கி கர்த்தர் மாமியார் மருமகளாக இருக்கிற உங்களே குள்ளாக தேவ அன்பு ஊற்றப்படும்படியாகத்தான் நீங்கள் ஒரு தாயா போல ஆண்டவருடைய நாம மகிமைக்கு எழும்பும்படியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறாங்க. இந்த நாள் முதல் மாமியார் ஸ்தானத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்கள், இது மருமகளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் மகள் அப்படி நீங்கள் செய்வீங்க. இதை நான் என் மகன் சொல்லணும், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த மகள் என்று சொல்லணும். அப்படியாய் ஆசீர்வதிங்க அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் செவிங்க. ஜெபித்து செயல்படும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் மக என்று சொல்லி, என் மக மூலமாக எவ்வளோ ஆறுதல், எவ்வளோ சந்தோஷம், என் குடும்பத்தில்
மருமகளாக இல்லை மகளாக வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்தில் எவ்வளவோ மாற்றம். நல்லா நாங்கள் இணைந்து ஜெபிக்கக்கூடிய செபாவியை கத்தர் கொடுத்துருக்காங்க. ஒரு அன்பின் ஐக்கியத்தை கத்தர் கொடுத்துருக்குறாங்க. என் மருமகளாக என் வீட்டுக்கு மகளை போல் வந்திருக்க இந்த மகள் வந்த பிற்பாடு நாங்களும் ஊழியம் செய்கிறோம். என் மகனும் மருமகளை மாத்திரமல்ல, நாங்களுமே இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிறோம் என்று உங்கள் மாமியார் சொல்லும்படியாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க, செபிங்க. மருமகளை ஒரு வீட்டுக்கு கத்தர் கொண்டு போகிறாங்கன்னா அதில் ஒரு மகிமையான திட்டம் உண்டு, ஒரு மகிமையான ஆண்டுக்கு சித்தம் உண்டு. நீங்கள் செபிக்கணும். நான் போகிற அந்த வீடு என் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படணும். நான் போகிற அந்த வீட்டில் என் மாமியார் இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பாங்க. பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் ஒரு அருமையான சகோதரி செபிக்கும்படியாய் கடந்து வந்தாங்க. அப்போ அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆண்டவரை அறியாத குடும்பத்தை சார்ந்தவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. திருமணத்தின் போது அவங்க முழுமையாக ஆண்டவர் அறியாத குடும்பன்றனால அவங்களுக்கு ஆண்டவர் அறியாத ஒரு மனமானத்தான் திருமணம் முடித்து வைத்தாங்க அவங்க பெற்றோர். திருமணம் முடிந்த பிற்பாடு அந்த சகோதரன் இந்த சகோதரியை தடை பண்ணலை. நீ உனக்கு இஷ்டப்படி இயேசுவை வணங்கிக்கோ, ஆனால் என்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்த சகோதரி பாருங்கள், கர்த்தரை நம்பினாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. என்னை ஏற்றுக்கொண்ட கர்த்தாவே, நீங்கள் என் கணவர், எனக்கு கொடுத்துருக்க பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும் சொல்லி ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மூத்த மகனுக்கு திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அப்போ சகோதரி சவுண்டை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னோடனே அந்த சகோதரருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான். அவர் தான் சொந்த உறவிலே ஒரு மகளை தான் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி சொன்னாங்க, ரொம்ப செபித்து ஒரு கிறிஸ்தவ பெண் ரட்சிக்கப்பட்ட மருமகள் வந்தால் அது நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டார். இதன் மூலமாக பாருங்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட மகளை திருமணம் முடித்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தான், 2-3 மாதம்தான் அந்த மருமகள் கிறிஸ்தவ குடும்பம் ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பம் வந்ததுக்கப்புறம் அந்த சகோதரி அந்த மகன், அந்த வீட்டில் உள்ள மகனை, அதான் அந்த சகோதரிய கணவரை அவங்க அப்படியே பிரித்து கொண்டு போயிட்டாங்க. உடனே ரட்சிக்கப்படாத இந்த கணவர், அந்த அருமையான மாமியார், அந்த மாமியாரை பார்த்து சொன்னாங்கன்னா, நீ நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட மக வேணும்னு சொன்னியே, இவ்வளோ நாள் இல்லாத சமாதானம் இப்போ இல்லாமல் போயிட்டே, நம்ம மகன் நம்மகிட்ட பேச மாட்டானே, நம்ம மகனை அப்படி ஒதுக்கி கொண்டு போயிட்டாங்களே, நம்ம பேசினா கூட பதில் சொல்ல மாட்டான்னு, இதுக்குத்தான் நீ ரட்சிக்கப்பட்ட மக கேட்டியா? நான் வணங்குற தெய்வம் ஏன் உறவினர் மூலமாக ஒரு மணமகளை முடிக்கணும் தானே நினைச்சேன்னு சொல்லி இந்த மாமனார் அதுக்கப்புறம், இனி உன் கூட சேர்ந்து என்னால் செபிக்கவே முடியாது, நீயே இனி இயேசுவை நம்புறதை விடுன்னு சொல்லி ரொம்ப வாக்குவாதம் வந்துடுச்சு அவங்களுக்கு. அந்த நிலைமையில் தான் அந்த சகோதரி பார்க்கும்படியாய் வந்தாங்க. அப்போ அந்த சகோதரிக்காக செபிக்கும்போது கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லை, இந்த சூழ்நிலையை நான் மாற்றி கொடுப்பேன், இந்த நிலைமையில் நீயும் உன் கணவனுமாக இணைந்து உன் பிள்ளையுடைய ரட்சிப்புக்காய், உன் மருமகளுடைய ரட்சிப்புக்காய் என் அன்பினால் நிரப்பப்பட முடியாது செபிங்கன்னு தான் கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னேன், உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த ஒரு தருணம் மாத்திரம் தாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து செபிப்போம், கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு மருமகளோடு கூட கர்த்தர் பேசுவாங்க, ஒரு மனமாற்றம் உண்டாகும், அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொண்டு வருவான்னு நம்ம செபிப்போன்னு சொன்னாங்க. அவரால் முதலாவது ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்புறம் சரின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி 2 பேருமாய் செபிக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், செபிக்க ஆரம்பித்த ஒரு 3 மாதத்திற்குள்ளாகவே ஒரு பெரிய மாற்றம், குடும்பத்தில் மாற்றத்தை பார்க்க முடிந்தது. எந்த மருமக இவங்களை வெறுத்தாங்களோ, மதிக்க மாட்டாங்க, மகனை பிரித்தே கொண்டு போயிடுவாங்க, அந்த மருமகளுக்குள்ள ஒரு மாற்றம், அவங்களே மாமியாற்ற மாமனாற்ற அன்பாய் பேசக்கூடிய, தாழ்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மாற்றத்தை யார் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தார். இந்த மாற்றத்தை பார்த்த உடனே பாருங்கள், இந்த மாமனார் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், மருமக ஸ்தானத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது என்னை மகளாய் கொண்டு போங்க, நான் அந்த வீட்டுக்கு மகளாய் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு செபிங்க. அதே போல் மாமியாராக இருக்கிறவங்க, ஆண்டவரே என் வீட்டுக்கு வர மருமகள் நான் மகளை போல் நேசிக்கணும், மகளை போல் உபசரிக்கணும், அப்படி நான் அன்பு செலுத்தணும் செபிங்க. தேவ சமாதானம், கர்த்தருடைய கிருபைனா உங்கள் குடும்பத்தை தேவ சமாதானத்தை நிரப்பப்படுவீங்க. மருமகன் கூட உங்களால் ஒரு நிமிஷம் கூட சொல்லணும், ஏன் மகன் சொல்லும்படியாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நம்ம செபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. உள்ள
உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே தகப்பனே, மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிற, மருமகள் ஸ்தானத்தில் இருக்கிற அருமையான சகோதரர் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த நாள் உங்கள் வார்த்தையின்படி ஆண்டவரே அர்ப்பணித்து செபிக்க ஆவியின் கனிகளை ரப்பப்படுமை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மாமியாரை மருமகளை எண்ணாதபடி ஒரு மகளை போல நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிற தயவுக்காய் நன்றி. அதே போல் ஆண்டவரே மருமகள் ஸ்தானத்தில் வந்த அருமையான சகோதரியும் மாமியார் என்று எண்ணாதபடி ஒரு தாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அம்மா என்று நினைக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க போறீங்க. 2 பேருக்குள்ள இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற மாமியார் ஸ்தானத்தில் மருமகள் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளாய் தேவ அன்பு ஊற்றப்படுவதாக. கர்த்தாவே உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஜெபித்து ஆண்டவரே தேவ சமாதானத்தை குடும்பத்துக்குள்ளாய் பெற்றுக்கொள்ள மருமகளும் மாமியார் ஆண்டவரே ஒரு அம்மா மகளை போல இணைந்து உங்கள் நாம மகிமைக்காய் எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இதுவரை ஆண்டவரே தகப்பன் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. என்னென்ன மாமியார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மருமகள் என்று சொல்லி எத்தனையோ காரியத்தை குறித்து துக்கப்பட்டாங்களோ வேதனைப்பட்டாங்களோ அந்த துக்கங்கள் வேதனையாக கர்த்தர் மாற்றி இவங்க ஏன் மக என்று சொல்லும்படியாய் குடும்பத்தில் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த அருமையான மாமியார் உள்ளத்தை கர்த்தர் மகளச் செய்கிற தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரே கர்த்தர் கொடுக்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்படியாய் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை கேட்டோம். ஆலோசனைப்படி ஜெபிப்போம். கர்த்தர் மெய்யாகவே இந்த நாளில் மாமியார் ஸ்தானத்தில் இருக்க நீங்கள் சொல்ல போகிறீங்க. யார்ட்டையும் ஒரு முறை கூட இல்லை, எத்தனையோ முறை இது கர்த்தர் கொடுத்த மகள் என்று சொல்ல முடியாது குடும்பத்தில் மாற்றத்தை கொடுப்பாங்க. அதே போல் மருமகள் ஸ்தானத்தில் இருக்கிற நீங்களே சொல்ல போகிறீங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அம்மா ஒரு தாய் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வழிநடத்துவாங்க. கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வாங்க. குடும்பத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை குடும்பத்துடன் கண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.